மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழா நிகழ்வில் தமிழ்தாய் வாழ்த்து மூன்றாவதாக பாடப்பட்டிருக்கிறது. இது மிகப்பெரும் அதிர்வலைகளை தமிழகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த தருணத்தில் நம்முடைய சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்தாய் வாழ்த்து மூன்றாவதாக இசைக்கப்படும் அப்படின்னு துணைவேந்தர் சொன்ன பொழுதே தமிழகத்தில் எதிர்ப்பலைகள் எழுந்தது. தற்பொழுது தமிழக அரசு இதற்கு சரியான எதிர்வினை ஆற்றவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுகிறது. யூனிவர்சிட்டி ஆக்ட் படி வேந்தராக ஆளுநர் தான் இருக்கிறாரு. அவருடைய வழிகாட்டுதல் படி அந்த புரோட்டோகால் படி இன்றைக்கு நிகழ்வு நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் இதுல தமிழக அரசிற்கு சட்ட ரீதியாக என்ன வரம்புகள் வரைக்கும் போக முடியும்? இதற்கு தமிழக அரசு ஏன் கடுமையான எதிர்வினைகளை ஆற்றவில்லை அப்படின்ற கேள்விக்கு உங்களுடைய பதில் என்ன? எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே என்று முழங்கிய மனோன்மணியம் சுந்தரனார் அவர்களுடைய பேரில் இயங்கிக் கொண்டிருக்கிற பல்கலைக்கழகத்திலேயே தமிழ்தாய்க்கு, அன்னை தமிழுக்கு மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஆளுநர் மாளிகை. இது திட்டமிட்டு அவர்கள் செய்யக்கூடிய தமிழர் விரோத போக்கு, தமிழ்நாடு விரோத போக்காகத்தான் நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பதன் மூலமாக ஆளுநரை இயக்கக்கூடிய பாஜக, ஒன்றிய அரசு அவர்களுக்கு ஒரே நாடு ஒரே மொழி என்கின்ற பெயரிலே அந்தந்த மாநில மொழிகளை அவமதித்து அல்லது அதை புறக்கணிக்கின்ற வேலையைத்தான் செய்கிறார்கள். அதுதான் இன்றைக்கு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் நடந்தே இருக்கிறது. இது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு, தமிழினத்துக்கு ஏற்படுத்துகின்ற அவமானமாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம். பொறுத்த வரைக்கும் இது எந்த தரப்பிலையும் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனாலும் அரசு இதற்கு என்ன மாதிரியான எதிர்வினைகளை ஆற்றியது? தொடர்ந்து இது போன்ற தமிழகத்தில் அவர்கள் உரிமை சார்ந்து அவர்கள் மரபு வழியாக பின்பற்றக்கூடிய நிகழ்வுகள் இப்படி முறியடிக்கும் பொழுது எதிர்வினை ஆற்றக்கூடிய இடத்துல அரசு என்ன செய்தது அப்படின்ற கேள்வியை தான் எல்லோருமே எழுப்புறாங்க. சொல்லல்ல செயல் என்று சொல்வார்கள். அதைத்தான் இன்றைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சகம் தமிழ்நாடு அரசுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் தான் செய்திருக்கிறது. இன்றைக்கு அமைச்சர் பங்கேற்று, உயர்கல்வித்துறை அமைச்சர் பங்கேற்று அந்த விழாவிலே அது சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களோ, அந்த பகுதியில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களோ அல்லது கூடுதலாக அந்த அதிகாரிகள் வந்திருந்து இந்த நிகழ்வு நடந்திருந்தால் நீங்கள் அரசு மீது குற்றம் சுமத்தலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக உயர்கல்வித்துறை அமைச்சகம் இதை புறக்கணித்திருப்பது அதுதான் அதற்கு பதில். நீங்கள் செய்கிறது சரியில்லை, ஆளுநர் மாளிகை செய்கிறது சரியில்லை, ஆளுநர் செய்கிறது சரியில்லை, நீங்கள் தமிழர் விரோத போக்கா இருக்கு, தமிழ்நாடு விரோத போக்கா இருக்கு, முழுமையாக தமிழ்தாய் வாழ்த்து தான் முன்னுரிமை கொடுக்க வேணும், முதலுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறதான் இந்த புறக்கணிப்பதன் மூலமாக சொல்லப்பட்டிருக்கு. இது தனியாக சொல்லணும் அப்படின்னு சொல்ல விரும்புவது என்பது அது ஒரு அரசியலுக்காக குற்றம் சுமத்துவதாக நான் பார்க்குறேன். நான் இன்னைக்கு எல்லோரும் ஆளுநர் மாளிகை அவர்கள் செய்திருப்பதை தான் நம்ம கண்டிக்கணுமே ஒழிய, நீங்க தமிழ்நாடு அரசு மீது அவர்கள் குற்றம் சுமத்துவது என்பது உள்ளபடி என்ன மாதிரியான செயல்பாடுகள் இருக்கோ, எதை நோக்கி நாம் குற்றம் சுமத்தணுமோ, எதை நோக்கி நாம் முழுமையாக மக்களிடையே நாம் அம்பலப்படுத்தணுமோ அதிலிருந்து திசை மாறுகிறது என்பதை தான் நான் பார்க்க வேண்டும். ஆகவே உயர்கல்வித்துறை அமைச்சகம் தனிச்சு செயல்பட்டிருக்க முடியாது, செயல்படவும் மாட்டார்கள். கட்டாயம் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் தான் இது நடந்திருக்கிறது. ஆகவே இதுதான் அதனுடைய பதில் என்பதை நான் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம்.